அடுத்த நாள் சோழர் படை போருக்கு செல்ல தயாராகிட்டுருக்கு. சோழ நாடு முழுவதுமே திருவிழா கோலமாக இருக்குது இவங்கெல்லாம் போருக்கு போகிறதுனால. அந்த டைமில் ஒரு சிப்பாய் ஒரு செய்தி கொண்டு வரான். என்னென்னா, மாரப்ப பூபதி குதிரையிலேருந்து கீழே விழுந்ததுனால கால் அடிபட்டுருச்சு. அதனால் அவனால் போருக்கு வர முடியாது அப்படிங்கிற செய்தி. மகாராஜாவும் இதை கேட்டு சரி அவன் வராமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்ட்டு படைத்தளபதி இல்லாமையே சோழர் படை வந்து போருக்கு கிளம்புது. வெண்ணாற்றங்கரையில் மகாராஜா சொன்ன மாதிரியே சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையில் போர் நடக்குது. அது ஒரு பயங்கரமான போர். அந்த போரினோட முடிவில் ஒரு படை ஃபுல்லாக வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு. வெற்றியா தோல்வியான்னு போய் சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. அது எந்த படை அப்படின்னா சோழரோட படை தான். ஒருத்தர் கூட மிஞ்சலை. எல்லாருமே வந்து போரில் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த டைமில் அந்த இடத்துல நிறைய பிணங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு சிவனடியார் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த பிணங்கள்ல எல்லாம் வந்து தேடி தேடி இப்போ பார்த்துட்ருக்காரு. தேடி பார்த்துட்டு ஒரு உடலை வந்து எடுத்து அவரோட மடியில் வச்சுக்கிறாரு. அது யார் அப்படின்னா நம்மளோட பார்த்திப மகாராஜா. பார்த்திப மகாராஜா வந்து உயிர் போகிற தருவாயில் வந்து இருக்கார். கொஞ்சம் உயிர் இருக்குது. அப்போ மடியில் வச்சோன்னையுமே அவர் சிவனடியாரை பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த சிவபெருமானே நேரில் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. அதனால் நினச்சிட்ருக்காரு. அப்போ அந்த சிவனடியார் வந்து கேட்குறாரு, "உனக்கு வந்து நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன்" அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்திப மகாராஜா சொல்கிறாரு, "சோழ நாடு சுதந்திர நாடாக இருக்கணும். தூர தேசங்கள்ல எல்லாம் புலிக்கொடி பறக்கணும். இது என்னோட காலத்தில் நடக்கலை. என்னோட மகனோட காலத்துலேயாவது இது நடக்கணும். விக்ரமனை நான் வீர மகனாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சோழ நாட்டினுடைய மேன்மையே அவனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கணும். இந்த வரந்தான் சாமி வேணும். அந்நியருக்கு பயந்து வாழ்தல் அப்படிங்கிறத அவன் இழிவாக எண்ணணும்" அப்படின்னு அந்த சிவனடியார்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திப மகாராஜா வந்து கேட்குறாரு, "எனக்கு அந்த சிவபெருமானே நேரில் வந்த மாதிரி இருக்குது. யார் சாமி நீங்கள்?" அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த சிவனடியார் வந்துட்டு, "நான் யார் அப்படிங்கிறது உனக்கு கண்டிப்பாக தெரியணுமா?" அப்படின்னு கேட்டுட்டு அவரோட ஜடாமுடியெல்லாம் எடுக்கிறாரு. அவர் வந்து இந்த புலித்தோல், பொய் ஜடாமுடி இதெல்லாம் ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து பொய்யா வச்சுட்டு வந்திருக்காரு. அந்த வேஷத்தை எல்லாம் வந்து கலைக்கிறாரு. கலைச்சதை பார்த்துட்டும் அவர் யாருங்கிறது வந்து பார்த்திப மகாராஜாவுக்கு தெரியுது. அது பார்த்தோன்னேயுமே அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த அப்புறம் அப்படியே அவரோட மடியிலேயே வந்து அவர் இறந்துடுறாரு. யார் இந்த சிவனடியார்? எதுக்காக வந்து பார்த்திப மகாராஜா கிட்ட நிறைவேறாத ஆசை பற்றி கேட்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம்.